பொதுவா நம்ம பேங்க்குக்கு போனாலே பாமர மக்கள் யாராச்சும் வந்து நம்ம கிட்ட வித்ட்ராவல் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி தர சொல்லி கேட்பாங்க. இங்கேயும் அப்படித்தான் படிக்காத ஒருத்தர் தன்னோட நண்பர்கிட்ட பணம் எடுக்க உதவி கேட்டிருக்காரு. கடைசியில அதுவே அவரோட உயிருக்கு யமனா மாறி இருக்கு. மலட்டாறு கரையோரம் கூடியிருந்தவர்களின் முகத்தில் ஒருவித பீதி தொற்றிக் கொண்டிருந்தது. ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு காவல்துறையினர் பல இடங்களை தோண்டி பார்த்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு இடத்தில் கூட அவர்கள் தேடி வந்த சடலத்தை காண முடியவில்லை. சம்பவம் நடந்து 3 மாதங்கள் கடந்துவிட்டதால் கொலையாளிக்கே உடலை எங்கே புதைத்தோம் என்பது சரிவர நினைவில்லாமல் போயிருக்கிறது. என்ன நடந்தது? இத்தனை ஜனங்களும் முகம் பார்க்க காத்து கொண்டிருக்கும் அந்த உடல் எங்கே போன்ற பல கேள்விகளுக்கு விடை காண செய்தியாளர் கோபிநாத்துடன் தென்பெண்ணையாற்றிலிருந்து விசாரணையை தொடங்கினோம். கொல்லப்பட்டவர் 27 வயதான முத்துக்குமார். விழுப்புரம் மாவட்டம் சேமங்கலம் பகுதியைச் சேர்ந்த முருகனின் மகன். கரும்பு விவசாயம் செய்து வந்த முருகன் மகனின் பெயரில் பேங்க் ஆஃப் பரோடா வங்கியில் 8 லட்சம் ரூபாய் சேமித்து வைத்திருக்கிறார். இந்நிலையில் 4 மாதங்களுக்கு முன்பு தந்தை சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுப்பதற்கு தமிழரசன் என்கிற நண்பரின் உதவியை நாடியிருக்கிறார் முத்துக்குமார். டிப்ளமோ பட்டதாரியான தமிழரசனும் நண்பனுக்கு உதவுவதைப் போல நடித்து முத்துக்குமாரிடம் இருந்து செக் வாங்கி அவருடைய வங்கி கணக்கில் வைத்திருந்த 8 லட்சத்தை தன்னுடைய வங்கி கணக்கிற்கு சாதுரியமாக மாற்றியுள்ளார். அதே நேரம் முத்துக்குமாரிடம் உன்னுடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டுள்ளது, அதை சரி செய்வதற்கு விண்ணப்பிக்க வேண்டுமென சாக்குபோக்கு சொல்லியே காலத்தை கடத்தியுள்ளார். இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு முருகன் அவருடைய மகன் முத்துக்குமாரிடம் வங்கி கணக்கில் இருந்த பணத்தை ஏன் இவ்வளவு நாள் ஆகியும் எடுக்கவில்லை என கேள்வி கேட்டிருக்கிறார். முத்துக்குமார் தமிழரசனுக்கு அழுத்தம் கொடுக்கவே விக்கிரவாண்டியில் உள்ள பேங்க் ஆஃப் பரோடாவின் மற்றொரு கிளைக்கு அழைத்து சென்று அங்கேயும் பணத்தை எடுக்க முடியவில்லை என தமிழரசன் நாடகமாடியுள்ளார். இந்நிலையில்தான் சென்ற செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி தென்பெண்ணை ஆற்றின் மலட்டாறு கரையோரம் முத்துக்குமாரும் தமிழரசனும் கடைசியாக சந்தித்துள்ளனர். அப்போது இருவருக்கும் இடையே பணம் தொடர்பாக வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியிருக்கிறது. இதற்கு மேல் முத்துக்குமாரை விட்டு வைக்க கூடாதென முடிவெடுத்த தமிழரசன் நண்பனை இரும்பு ராடால் அடித்தே கொலை செய்திருக்கிறார். ஏழு மணிக்கு ஸ்டேட்டஸ் நாங்கள் செல்லில் நார்மலாக எப்போவும் செல்லு பார்க்கக்குள்ள ஸ்டேட்டஸில் பார்த்தோம். நான் உங்களை விட்டு போகிறேன், எங்கள் காசு எங்கள் அப்பா அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிருந்தது 7 மாதத்துக்கு முன்னாலே எனக்கு தொலைஞ்சிச்சு. எங்கள் அப்பா வந்து கேட்டேன்னா நான் பதில் சொல்வேன்னு தெரியாது, எனக்கு பயமாக இருக்குது, நான் உங்களெலாம் விட்டுட்டு போகிறேன், என்னை தேடாதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போட்டு இருந்தது. அதை கஞ்சி நாங்கள் அதிர்ச்சியாகி ஊரை ஃபுல்லாக தேடும் போது தமிழரசன்றவன் அவனே எங்கள் கூட தேடுறான். நாங்களும் கால் பண்ணி கேட்டதுக்கு இது மாதிரி கிடச்சிக்குவோம், அழுவாதீங்க அப்படின்னு எங்களுக்கே ஆறுதல் சொல்லிட்டு அவன் கூட தேடுறான். மறுநாள் வரான் சார். நாங்கள் மறுநாள் காலைல போனவுடனே அண்ணன் கூப்பிட்டு கேட்குறாரு, தம்பி அந்தமாரி வான்னு. அப்போ கூட உண்மையை சொல்ல, நான் காசு எடுத்து கொடுத்தா போனேன் அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. மூஞ்சி மட்டும் அவனுக்கு மாறிச்சு. அன்றைக்கே நான் சொன்னேன், இவன் மேலே தான் தப்பு இருக்குது, இவன் தான் காசு எடுத்துக்கிறான், எடுத்தவனே கொடுத்துருவானா, இவன் சொல்லிக்கிறான் நான் எடுத்து அந்த காசு கொடுத்துருவேன், யாருப்பா கிட்ட இருந்ததுன்னு கேட்டுக்கிறான். அதன் பிறகு உடலை மறைக்க திட்டமிட்டவர் முத்துக்குமாரின் உடலையும் அங்கேயே குழி தோண்டி புதைத்துள்ளார். வங்கிக்கு பணம் எடுத்து வர சென்ற மகன் வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த முருகன் மகனை காணவில்லை என காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கடந்த 3 மாதங்களாக காணாமல் போன முத்துக்குமாரை வலைவீசி தேடி வந்தனர்.
இதற்கிடையே முத்துக்குமாரின் பெற்றோரும் ஆட்கொணர்வு மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணை சூடு பிடித்திருக்கிறது. முத்துக்குமார் கடைசியாக யார் யாரிடம் செல்போனில் உரையாடி உள்ளார் என்கிற தரவுகளை திரட்டிய போது அவர் காணாமல் போன மாதத்தில் மட்டும் தமிழரசனிடம் 1000 நிமிடங்களுக்கு மேல் பேசியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து சந்தேகத்தின் பேரில் தமிழரசனை சுற்றி வளைத்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் அவர் முத்துக்குமாரை கொலை செய்து மலட்டாற்றில் புதைத்த குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அவனை கூட்டு விசாரிச்சதுக்கு எனக்கு எதுவும் தெரியாது, பணம் எடுத்து கொடுக்க சொன்னால் நான் எடுத்து கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சார். அதுக்கு பிற்பாடு 3 நாள் சென்று மறுபடியும் கூட்டு விசாரித்தாங்க. அப்போ தான் சார் சொன்னான் 6 லட்சம் நான் தான் எடுத்தேன், 2 லட்சம் ஒரு ஐட்டம், 6 லட்சம் ஒரு ஐட்டம் எடுத்தேன். அந்த பணத்தை நீ எப்படி கொடுத்தேன்னு கேட்டதுக்கு நான் கோயிலில் வச்சு கொடுத்தேன். 6 லட்சம் எப்படி கொடுத்தேனாக்கா மஞ்சள் பையில வச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான் சார். கொலையாளியை சம்பவ இடத்திற்கு நேரிலேயே அழைத்து சென்ற போலீசார் சடலத்தை புதைத்த இடத்தை அடையாளம் காட்ட சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் சம்பவம் நடந்து 3 மாதங்களுக்கும் மேலாகிவிட்ட காரணத்தால் தமிழரசனால் முத்துக்குமாரின் சடலம் புதைத்த இடத்தை அடையாளம் காட்ட முடியாமல் போயிருக்கிறது. அது மட்டுமின்றி சமீபத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த வரலாறு காணாத மழையாலும் புதைக்கப்பட்ட உடல் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என சொல்லப்படுகிறது. முத்துக்குமாரிடம் இருந்து ஏமாற்றி பறித்த 8 லட்சத்தை அவர் என்ன செய்தார் என்றும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.